நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சிவகாமியாட வந்தால் நடராஜன் என்ன செய்வான்? நடமாடி பார்க்கட்டுமே, கால்கள் நடமாடி பார்க்கட்டுமே. தூக்கிய காலை கொஞ்சம் கீழே வைத்தால் அந்த பாக்கியை நான் ஆடுவேன். தூக்கிய காலை கொஞ்சம் கீழே வைத்தால் அந்த பாக்கியை நான் ஆடுவேன். அந்த பாக்கியம் நான் காணுவேன். சிவகாமியா இல்லை நடராஜனா? கால்கள் நடமாடினால் வெற்றியார் காணுவார் அப்படின்னு அங்கே தில்லைக்காளி தனியாக போய் நிற்கிறா. ஒன்றும் இல்லை, நீ ஆடுறது பெருசா நான் ஆடுறது பெருசா, ரெண்டு பேரும் ஆட்டம் கட்டியிருக்கிறாங்க. சிவனாண்டியும் ஆடியிருக்காரு, நடராஜனும் ஆடியிருக்கிறாரு, அம்பாலும் அங்கே ஆடியிருக்கிறாங்க. கடைசியில் ஒரு இடத்துல ஒரு லிமிட்டுக்கு மேலே அம்மாவால் ஆட முடியல. அச்சம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா பெண்களுக்கு, அதனால் ஸ்டக் ஆகி போச்சு. சரி, அப்போ நீ ஏன் பெரியவன் போ, உங்களுக்கு நான் இருக்க மாட்டேன் கோச்சிட்டு தில்லைக்காளின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாள் அந்த நடராஜர் சன்னதியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தனியாக ஒரு கோயில் அமைச்சு கோபத்தில் இருக்காங்க. யார் மேலே? நடராஜர் மேலே. புருஷன் மேலே கோச்சிட்டு போய் உட்காந்துக்குது. ஏன்னா நம்மளால் கொஞ்சம் கடைசியில் தப்பாட்ட ஆடிட்டார்ல. எல்லாம் கரெக்டாக ஆடினாங்க, ஒரு லிமிட்டுக்கு மேலே இதுக்கு மேலே ஆட முடியாது, எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஆடிட்டார் நம்மால். அம்மாவால் முடியாது. அப்போ அதாவது கலைன்னு பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்காம தான் ஆடணும், அதுதான் உண்மை. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே முடியல. அப்போது அதான் இது சில விஷயங்கள் அது நிறைய அதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அது அப்புறம் நான் சொல்கிறேன். பொதுவாக பார்க்கும்போது கலைன்னு பார்க்கும்போது சொல்லுவாங்களே காமம் வெட்க மரியாதைன்னு சொல்கிற மாதிரி இந்த டான்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. போட்டி நடனம் வரும்போது எதுவுமே பார்க்கக்கூடாது. நம்ம அவங்கள மீறி ஜெயிக்கணும்னா அதுக்கு ஈக்குவலாக நடனம் ஆடணும். காலில் கண்ணாடி குத்தினாலும் சரி, என்ன தலையே உருண்டாலும் சரி, கடைசி வரைக்கும் நின்று ஆடணும்னா அதுதான் நாட்டியம், அதுதான் உண்மை. ஆனால் அங்கே அது முடியல. அதெல்லாம் என்ன சொல்கிறது, டெக்னிக்ஸ். அது அந்த காலத்துலேயே நம்ம இறைநிலையில் பண்ணியிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போது நம்மளாம் ஏமாத்துறோம் இல்லையா? சரி, இருந்துட்டு போட்டோம். அந்த தில்லைக்காளி அந்த மாதிரி நடனம் ஆடி கொஞ்சம் பங்காயி ஆட போயா அப்படின்ட்டு போய் அங்கே ஜாமுன்னு உட்காந்துக்கிட்டு பரிபாலனம் பண்ணுறாங்க. அவங்க தான் சிதம்பரத்தை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாங்க. இவர் அப்புறம் அணியாக காலை தூக்கிட்டு சும்மா நிற்கிறார், அவ்வளோதான். நடராஜர் வந்து எல்லா பக்கமும் இருக்கார் இல்லையா? இந்த அம்மா அப்படி கிடையாது, டாமினேஷன். நான் என்னை வந்து பாரு, அப்புறம் பாரு எல்லாத்தையும். நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க, நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. யார் ஒருவர் சிதம்பரம் சென்றாலும் முதலில் போய் தில்லைக்காளியை பார்த்து விட்டு பிறகு இங்கே சென்று நடராஜரையும் நடராஜர் கோயில் இருக்கக்கூடிய பெருமாளையும் பார்த்து விட்டு வாருங்கள். அப்போது தான் நீங்கள் என்ன கிடைக்கும், என்ன எதுக்கு வேண்டி போகணும் அது கிடைக்கும். எதுக்கு வேண்டி வேணாலும் நீங்கள் போங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கிடைக்கணும்னா முதல்ல அம்மாட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வாங்க, அப்புறம் ஐயாவை பார்த்துக்கலாம். ஐயா ஒன்றும் கண்டுக்க மாட்டார், பரவாயில்ல நம்ம ஒய்ஃப் தானே பரவாயில்ல. ஏன்னா அவருக்கு ஃபீல் ஆகுதில்ல, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு உள்ளுக்குள்ளே உறுத்தும்ல. அப்போ அவர் அப்படி நிற்கிறார். அவர் அங்கே தில்லைக்காளி என்னென்னா அவளை முதல் தரிசனம் பண்ணணும், பண்ணிவிட்டு அப்புறமா வந்து எல்லோரும் மாற்றி சொல்லுவாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து மாற்றி யோசிக்கிறவன். ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து வாஸ்து பார்க்குறவன் தான், வாஸ்து எல்லாத்தையும் பார்ப்பேன். உதாரணத்துக்கு ஒரு சிற்றுண்டி சாலையில் அக்னி மூலையில் தான் நெருப்பெரியணும், அக்னி மூலம் தான் அடுப்பு இருக்கணும். இது வந்து சாதாரண ஒரு வாஸ்து, இதுதான் இப்படி தான் இருக்கணும். நான் சொல்லுவேன், நீ போய் நேராக குபேரம் உள்ள அடுப்பை பற்ற வை, உன் கிச்சனை அங்கே மாற்று, ஓஹோன்னு ஓடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். சாமி உங்களுக்கு நான் பைத்தியமானு கேட்டிருக்கானுங்க. ஆமாம் அப்படி தான் வச்சுக்கோ,
சாமி நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறீங்க? அக்னி மூலை விட்டுவிட்டு நீங்கள் போய் அங்கே வைக்க சொல்கிறீங்க, அக்னி மூலை கலை வைக்க சொல்கிறீங்க, எப்படிப்பா காசு வருவாங்க, எப்படி அடுப்பு எரியும்? வச்சு பாரியா எரியுமையா? சில விஷயங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் சூட்சமங்கள். எல்லோரும் விதியை கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்படி தான் விதி விதி விதின்னு. விதி மீறி சில விஷயங்கள் இருக்குது, அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. விதி பிரகாரம் போகும்போது எது நடக்காது. சில விஷயங்கள்லாம் சொல்லுவான், சாமி எல்லாம் பக்காவாக நான் விதி பிரகாரம் வீடை கட்டியிருக்கேன் சாமி, ஆனால் ஃபெயிலியர்ஸ். அந்த வீட்டில் மீறி போனால் நான் 10 வருஷம் கூட இல்லை, அதை பேங்க்காரை சீல் வச்சுட்டு போயிட்டான். என்ன பிரயோஜனம்? ஏன் நீ விதி பிரகாரம் கட்டி ஏன் நம்ம ஜெயிக்க முடியல? ஏன்னா இக்கு இருக்குது. இக்கு ஒருத்தர் ஜாதகத்துலேயும் சில விஷயங்கள் இருக்குது, அவனுக்கு இது சூட் ஆகும், இது சூட் ஆகாதுன்னு இருக்குது. இப்போ இவ்வளோ எதுக்குங்க? நம்ம கேரளா மாநிலம் எடுத்துக்கோ. கேரளா மாநிலத்தில் எல்லாருக்குமே தெரியும் அடுப்பு எங்கே வச்சுருப்பாங்க. கிச்சன் எங்கே இருக்கும்? நார்த் ஈஸ்ட் கார்னர். இங்கே நம்ம ஊரில் ஜலமூலைன்னு சொல்கிறோம் பாருங்க, அங்கே ஜலமூலை தான் அடுப்பு வைக்கணும். அங்கே அக்னி மூலை வச்சானா பைத்தியக்காரன்ட்டுருவானுங்க. ஏன்னா கேரளா கேரளா கிழக்கு சைடு தான் என்ன இருக்குது? மலை இருக்குது. மலைக்கு அந்த பக்கம் தானே, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் தானே போய் இருக்குது கேரளா. அப்போ கிழக்கு மலை இருக்கும்போது அது உள்டாவை மாற்றி யோசிச்சிருக்கான், ஜெயிச்சுட்டான். நம்ம ஆளுங்க ஒன்றுமே யோசிக்கிறதில்ல. சட்டம்னு போய் என்ன பண்ணணும்? விட்டத்தில் தான் பார்த்துட்டு இருக்கானுங்க, விட்டத்தில் தொங்குறானுங்க. ஸோ சில விஷயங்கள் மாற்றி அமைக்கணும். அந்த சூட்சமங்கள் நிறைய பேருக்கு தெரியல, அது எனக்கு ஓரளவுக்கு தெரியும்ப்பா, அதை பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் கொடுத்துருக்குறேன். அதே போல் இந்த காளியும் அப்படி தான். அந்த தில்லைக்காளி தோத்தாலும் பரவாயில்ல, நான் தான்ங்கிற தைரியமாக நிற்கிறா, பிடிவாதமாக. அப்போ அவங்கள பார்த்துட்டு இவங்களை போய் பாருங்கள். அப்போது தில்லைக்காளி உனக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சக்தி இல்லையே என்ன இல்லை? சிவம் இல்லை, சீவனே இல்லை, ஜீவன் இல்லை, ஜீவாதாரம் புவனை. சக்தியை போய் பாருங்க, அப்புறம் சிவனை பாருங்க. ரெண்டும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ போயிடுவீங்க சாமி. ஆகவே சிதம்பரத்தை மறந்துடுறாங்க. அது பஞ்சபூதத்தில் ஆகாயஸ்தலம். அங்கே போயிட்டு வந்தால் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வெற்றி தான். எந்த ராசிக்காரங்களுக்கு அவசியமே இல்லை. சிதம்பரம் மண்ணை காலால் மிதித்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி உறுதி. எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, எந்த வேலைக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். புரியுதுங்களோ? மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.